வணக்கம். இன்று நாம் இணைந்திருப்பது இந்து முன்னணியின் மாநில தலைவர் திரு காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்களுடன். வணக்கம்ங்க. வணக்கம். இந்த ஆபரேஷன் சிந்தூர் அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? பொதுவாக 370 நம்முடைய ஒரு இரும்பு மனிதர் அப்படி சொல்லக்கூடிய நம் நாட்டினுடைய பிரதமர் ஒரு பெரிய சாதனை அதை எடுத்தது. அதுக்கு பின்னாடி அங்கே ஒரு அமைதியை திரும்பணும், அப்படி அதுக்காக நிறைய அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும். ஏன்னா தினசரி ஒரு 500 ரூபா கொடுத்தா அவள் எல்லாத்து மேலே கல்லெடுத்து போட்டுட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் இந்த தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் உருவாக்கியிருந்தாங்க. இதை மாற்றணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணி நிறைய நிதி ஒதுக்கி வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி நிறைய சுற்றுலாத்தலத்துக்கெல்லாம் வரணும் அப்படி ஒரு முயற்சி பண்ணி அது தொடர்ந்து வெற்றி அடைஞ்சிட்ருக்குது. அதுக்கு முன்னாடி தேர்தல் நடத்தியும் கூட அங்கே எல்லோரும் ஓட்டு போடக்கூடிய அளவில் ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருந்தாங்க. பயந்திருந்த காலத்துலையும் கூட அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மன தைரியத்தை உருவாக்கியிருந்தாங்க. அதனுடைய வெளிப்பாடு அந்த பயங்கரவாதிகளுக்கு இந்த காஷ்மீர் ரொம்ப அமைதியாக இருக்கும், இது அமைதியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கடுமையான பின்புலத்தில் பாகிஸ்தானும் சர்வதேச சதி இருக்குன்னு தான் நம்ம நினைக்கிறோம். அவங்களுடைய சதியின் மூலியமாக இந்த பகல்காம் என்கின்ற இந்த ஒரு சுற்றுலாத்தலம் சிறந்த தளத்தில் தாக்கியிருக்காங்க. குறிப்பாக என்ன அப்படின்னா, நீ முஸ்லீமா ஹிந்துவா அப்படி கேட்டிருக்காங்க. யாராவது பயத்தில் ஒரு யோசனை பண்ணியிருந்ததுன்னா அவங்களுடைய ஆடைகளை களைத்து அவர் சுண்ணத் பண்ணியிருக்கானா இல்லையா அப்படின்னு கேட்டு தாக்கக்கூடிய அளவில் அங்கே ஒரு இந்த பயங்கரவாதிகளுடைய செயல் இருந்திருக்குது. அது ரொம்ப மோசமான செயல். இதை பல பேர் கண்டிச்சுன்னா கூட மனப்பூர்வமாக சில பேர் கண்டிக்கலை. குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் சிறுபான்மை ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மன ரீதியில் ஏதோ மக்கள்கிட்ட ஒரு ஃபார்மாலிட்டிக்காக செஞ்சுருக்காங்க. என்னை கண்டிக்கலைங்கிறதா ஹிந்துனுடைய கருத்து. இப்போ இதனால கண்டிக்கலை அப்படிங்கிறது பொதுமக்கள் தெரிஞ்சுட்டாங்களா? பொதுமக்கள்கிட்ட விழிப்புணர்வு வந்ததுனால தான் ஃபார்மாலிட்டிக்காக செஞ்சுருக்காங்க. ஓரளவுக்கு இது இந்த இராணுவ நடவடிக்கை, ரெண்டாவது அதுக்கு பின்னாடி இராணுவ நடவடிக்கை ஆட்டும் எல்லாமே ஒரு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. மக்கள் எங்கே நம்மளை புறக்கணிச்சுக்கோன்னு நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தலைமையில் ஒரு பேரணி நடத்தியிருக்காங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி மக்களுடைய விழிப்புணர்வாக இருக்குது, மோடி மீது ஒரு நம்பிக்கை உருவாயிருக்குது, இந்துக்கள் ஒரு ஒற்றுமை உருவாயிருக்கிறதுக்கு இது ஒரு காரணம். பேரணி நடத்துறதுக்கு இது ஒரு காரணம். ஆனால் இப்போ அது வேறு ஏதோ குற்றச்சாட்டுகள் சொல்லி அதை ஏதோ மூடினால் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதை கொண்டு வரக்கான ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது ஏன் அப்படி ஒரு இந்தியாவை பெற்ற ஒரு அருமையான வெற்றியை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனப்பான்மையில் எதிர்கட்சி தலைவர்கள் இருக்காங்களா, இல்லை ஒரு சில ஊடகங்கள் இருக்கு? இல்லை, பொதுவாக இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய அவங்க கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே தேச விரோதிகளுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கான ஆட்கள். உதாரணம், ஸ்டாலின் அப்படின்னு ஒரு ஆள், ஸ்டாலின் அப்படின்னு ஒரு நக்சலைட்டு, அவர் இறந்ததுக்காக நம்முடைய முதலமைச்சர் போய் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு, மாலை போட்டிருக்கார். நம்ம நாட்டினுடைய பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி அவர்களை பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள்லாம் கொண்டு வச்சு தகர்த்தக்கூடிய அவனை வீட்டுக்கு வர வச்சு கட்டி தழுவி நம்ம பண்ணியிருக்காங்க. ஒரு நாட்டினுடைய பிரதமருக்கு நடந்த ஆபத்தை கண்டிக்க விட்டுட்டு அவனை பாராட்டியிருக்காங்க. அப்படி அதில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்லாம் அவங்க வெளியே வரணும் அப்படிங்கிறதுல சிறப்பாக சிறப்பாற்றியிருக்காங்க. அதனால் இவங்களுடைய மனப்பக்குவமே இந்த நாடு தேசம் அப்படிங்கிறதுல அவங்கள்ட்ட இல்லை, ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இருக்குது. அப்படி தான் நம்ம இந்த எதிர்கட்சிகளை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கு உதாரணம் அந்த மாதிரி இது மாதிரி பல்வேறு சம்பவம். இந்துக்களை கேவலப்படுத்துறது, சிறுபான்மையில் பாராட்டுறது. குறிப்பாக ரம்ஜான் அப்படின்னா
வாழ்த்து சொல்லுவாங்க. பக்ரீத்னா வாழ்த்து சொல்லுவாங்க, கிறிஸ்மஸ்னா வாழ்த்து சொல்லுவாங்க, விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. பல்வேறு இந்துக்களுடைய பண்டிகைகளுக்கு இந்த வாழ்த்து சொல்கிறதுல இவங்க எல்லாமே. அப்போ இவங்க ஒரு சைடில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இதை பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் அவங்களுடைய மனப்பக்குவம் அப்படி வளர்ந்துருக்குது. அது மாறணும், மாறும். இந்துக்கள்கிட்ட ஒரு பெரிய எழுச்சி வந்துருக்கு. இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம் இப்படி இருக்க, அவருடைய துணைவிய ஒவ்வொரு கோயிலுக்கும் எங்கே போனீங்கன்னாலும் சரி, இவன் நேற்று ஊட்டியில் போனாங்கன்னா கூட சாய்பாபா கோயிலுக்கு போயிருக்காங்க, திருப்பதி போவாங்க, காசி போவாங்க. அதை வந்து ஒரு பப்ளிக் சோசியல் மீடியாலையும் பப்ளிக் மீடியாலையும் சர்க்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு இது கிரியேட் பண்ணுறக்கா, இல்லை நாங்களும் இதுதான் அப்படிங்கிற திமுக இந்து இதை நினைச்சு இதை அதை பார்த்து ஏமாந்துட்டு இருக்காங்களா? இல்லை, பொதுவாக வந்து நம்முடைய முதலமைச்சருடைய துணைவியார் வந்து ஆன்மீகத்தில் நல்லா இருக்காங்க. நாம் பல வகையில் இந்த முன்னே அந்த அம்மாவை பாராட்டி இருக்கிறோம். நிறைய யாகம் பண்ணுறாங்க. முதலமைச்சர் நல்லா இருக்கணும். அவர் பொதுவாக மக்களுடைய கருத்து, பரவலான கருத்து, அவர் உடல்நல வந்து சரியில்லாமல் இருக்காங்க, அப்படி தான் இருக்குது. அதனால் அவர் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அம்மா எல்லா கோயிலுக்கும் போகிறாங்க, யாகம் நடத்துகிறாங்க. அவங்களுக்கு ஒரு பக்தி இருக்குது, அதை நாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த முறை வந்து அவங்கள தொடர்ந்து நாம் இந்த இதில் அந்த குடும்பத்தில் இப்படி ஒரு அம்மா இருக்குதா அப்படின்னு நம்ம பாராட்ட வேண்டிய விஷயந்தான். ஆனால் அவங்க வளர்த்தெடுக்கப்பட்ட பையன் கிறிஸ்துவனாக இருப்பதில் பெருமைப்படுறேன்னு சொல்லி ஒரு அறிக்கை சொல்கிறாங்க. இந்த அம்மா அவங்கள கண்டிச்சிருக்கணுங்கிறத தான் நாம் எதிர்பார்க்கிறோம். சம்சாரம் கிறிஸ்தவன், இது கிறிஸ்துவனாக இருக்குங்க. பொதுவாக வந்து எந்த மதத்துக்கும் இல்லாமல் இருக்கலாம். கிறிஸ்துவனாக இருக்கிறதுல நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறது, இவங்க இத்தனை இந்து கோயிலுக்கு போகிறாங்க, சாமி கும்பிட்றாங்க, அந்த பையனை கண்டிச்சிருக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய கருத்து. இப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஸ்ரீலங்காவுக்கு நம்ம ஆர்மி போயிட்டு திரும்பி வந்தப்போ வரவேற்க செல்ல மாட்டேன் என்று சொன்னார். ஆனால் அதே ஸ்டாலின் அவர்கள் இப்போ ஆதரவு பேரணி நடத்தியிருக்கார், இராணுவத்திற்கு ஆதரவாக பேரணி நடத்தியிருக்கார். இந்த மாற்றம் வந்து இந்த தேசிய உணர்வு வளர்ந்து விட்டது, இனி நம்மளுக்கு இந்த ஓட்டெல்லாம் கிடைக்காம போயிடும் அப்படிங்கிறனால வந்த மாற்றமா, இல்லை வேற ஏதாவது? அதுதான் தொடர்ந்து நாம் முதல்ல சொன்ன மாதிரி இந்துக்கள் மத்தியில் ஒரு பெரிய விழிப்புணர்வு வந்திருக்குது. இந்த இராணுவம் இந்த நாட்டுக்காக பெரிய முயற்சி பண்ணி பாகிஸ்தானை மிகப்பெரிய தோல்வி அடைய செஞ்சுருக்காங்க. எந்த விதமான இல்லாமல் பல பேர் தியாகம் பண்ணியிருக்காங்க, உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயமானது மக்களுக்கு புரியுது. முதல் எங்கேயோ சண்டை நடக்கும், இவ்வளோ செய்திகள் வெளியில் வராது, தெரியாது. ஏதோ அவன் துப்பாக்கியில் சுட்டால் செத்து போயிட்டாங்கிறதோடு இருந்துள்ள. இப்போ இராணுவம் பணியாற்றுறது மக்கள் தெரியுது. ஆனால் இவங்க முதலமைச்சரானது வந்து இந்த இராணுவத்தை பாராட்டலை அப்படின்னு சொன்னால் இவங்கள மக்கள் வந்து எதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பய உணர்வு தான் இவங்க சொல்கிறாங்க. எந்த ஒன்றும் மனப்பூர்வமாக இராணுவத்தை பாராட்டிருக்க மாட்டாங்கன்னு நாம் நினைக்கிறோம். மக்கள் வந்து எதிர்பார்க்குவாங்க, பாராட்ட வேண்டிய கட்டாயத்தில் அவர் பாராட்டியிருக்காருன்னு தான் நாம் நினைக்க வேண்டியது இருக்குது. இப்போ அந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் 2 பெண் அதிகாரிகளை வைத்து இந்த ஆப்ரேஷனை முன்னெடுத்திருக்கார் பிரதமர் மோடி அவர்கள். இதன் மூலம் வந்து ஒரு மோடியும் 2 லேடியும் போதும் பாகிஸ்தானை காலி பண்ண அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, அந்த பயங்கரவாதிகள் வந்து அதில் ஒரு அம்மா ஆர்மியினுடைய துணைவியார் வந்து சொல்லியிருக்காங்க, நீ என்னையை கொன்றுப்பா அப்படின்னு சொல்லும்போது, உள்ள உன்னை கொல்ல மாட்டான் நீ லேடி. இந்த செய்தி வந்து உங்களுடைய நாட்டினுடைய பிரதமர் மோடிட்டு போய் சொல்லணும். அப்படி வந்து மிரட்டுற பாணியில் பெண்கள்னு ஏதோ மரியாதை கொடுத்து அப்படி விடலாவ. இந்த செய்தி போகணும் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் அந்த பயங்கரவாதிகள் வந்து அந்த அம்மாவுக்கு செய்தி சொல்லியிருக்காங்க. நமக்கு ஒரு நல்ல குறிப்பாக ஒரு முஸ்லீம் பெண்மணி அவங்க அந்த படையில் இருந்திருக்காங்க. எப்படி அந்த வந்து அவனுக்கு அந்த நம்முடைய பெண்கள் பொட்டையெல்லாம் அழிச்சாங்களோ, நம்ம சாதாரணமாக தமிழ்நாட்டில் செந்தூரம் அப்படி வைப்பாங்க. எங்கேயாவது படைக்கு போகும்போது திலகம் மட்டும் அனுப்பிச்சுடுவாங்க. பெண்களே வந்து நிறையா பார்த்தா அந்த காலங்களில் பிரிட்டிஷ் எதுக்கும் போதெல்லாம் நம்முடைய வீரபாண்டி கட்டபொம்மன் இது மாதிரி பல்வேறு இதில்
பொட்டு வச்சு அனுப்பிச்சுடுவாங்க, திலகமிட்டு அனுப்பிச்சுடுவாங்க. அது மாதிரி அந்த இதில் கான்செப்டில் தான் சிந்தூரம் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அது அவங்க ஒரு திலகமிடுறது தான் அதனுடைய நோக்கம், குறிக்கோள். எந்த பெண்களை அவமதிச்சாங்களோ, எந்த பெண்கள் தாலி அறுக்க வச்சாங்களோ, பொட்டு அறுக்க வச்சாங்களோ, அதே இனத்தை சேர்ந்த அந்த பெண்களை, குறிப்பாக முஸ்லீம்னுடைய பெண்மணி, இப்படி 2 பெண்கள் இந்த நாட்டில் இன்னைக்கு அவங்களை எதிர்த்து ஒரு போர் புரிஞ்சு வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இந்து மணி அவங்கள மனதார பாராட்ட வேண்டியிருக்கு. இன்னைக்கு நாடே அவங்கள பாராட்டிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த போரில் வெற்றி அடைந்த ஒரு பக்கம் இருக்குன்னா, அதாவது ஒரு அணு ஆயுதம் வைத்திருக்கிற ஒரு நாட்டை இதுவரைக்கும் உலகத்தில் எந்த நாடும் போய் தாக்குனது கிடையாது. இந்தியா தான் ஃபர்ஸ்ட் அவங்களுடைய இஸ்லாமாபாத் அவங்களோட கேபிட்டல், மற்ற எல்லா சிட்டியுமே தாக்கியிருக்காங்க. அந்த அணுகுண்டு சேகரித்து வைத்திருக்கிற அந்த இடத்தையும் போகிற வழியும் தாக்கியிருக்காங்க. அது தெரிஞ்சாலும் அதை தாக்காம அந்த போகிற வழியும் மட்டும் தாக்கியிருக்காங்க. ஸோ இந்திய இராணுவம் இவ்வளவு தெளிவாக ஒரு திட்டமிட்டு செயல்பட்டு இருக்கிறது. இதை எல்லா உலகமே பாராட்டுகிறது. ஈவன் சைனா பார்த்து அரண்டு போய் கிடக்கலாம், மற்ற எல்லா கண்ட்ரியும் அரண்டு போய் கிடக்குது. அதில் முக்கிய பங்காற்றிய பிரம்மோஸ் ஏவுகணை, நம்முடைய தயாரிப்பான பிரம்மோஸ் ஏவுகணை. ஸோ இது உலகமே ஒரு வியந்து பார்க்குது. ஆனால் ஒரு சிலர் இது மோடி பண்ணலை, ட்ரம்ப் நிறுத்திட்டாரு இப்படிங்கிறதுல ஒரு தவறான ஒரு தகவல்களை கட்டுக்கதையை கட்டி மோடிக்கு எக்காரணத்தை கொண்டு மோடி இந்த புகழை பெறக்கூடாதுன்னு நினைக்கிறார்கள். அது நீங்க எப்படி நினைக்கிறீங்க? பொதுவாக நம்ம நாட்டில் தேசிய எண்ணம் கொண்டவர்கள், தேசபக்தி எண்ணம் கொண்டவர்கள் அதிகமான பேர் இருக்காங்க. இந்த அமெரிக்கா வெளிப்படையாக நம்மளை பாராட்டினா கூட மன ரீதியில் நமக்கு எதிர்பார்த்தா இருப்பாங்க. சைனா இது மாதிரி நாடுகள்லாம் சேர்ந்து தான், குறிப்பாக சைனா இந்த பாகிஸ்தானை இயக்குது. பாகிஸ்தான் தன்னுடைய கண்ட்ரோலில் இல்லை. அங்கே பல்வேறு குழுக்களாக பிரிஞ்சு அந்த அரசாங்கம் ஏதாவது எதிர்ப்பாக பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால தான் தீவிரவாதி அடக்கம் பண்ணுறது கூட அந்த அரசாங்க அதிகாரிகள் போய் கலந்துருக்காங்க. இப்போ கூட ஏதோ நிதி அறிவிச்சிருக்காங்க, அவங்களுக்கு இறந்தவங்களுக்கெல்லாம் நிதி அறிவிச்சிருக்காங்க, தீவிரவாதி பயங்கரவாதிகளுக்கு. ஆனால் அந்த நாடெல்லாம் சேர்ந்து இந்த மோடி இந்த இந்தியா வல்லரசாயிரும், இதை எப்படியாவது தட்டி வைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம். நம்மகிட்ட எவ்வளோ பெரிய ஆயுதமெல்லாம் இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு கணிப்பு தப்பாக தான் போட்டிருக்காங்கிறத நாம் நினைக்கிறோம். நம்ம நாட்டில் தேசபக்தி உள்ளவங்க ரொம்ப சிறப்பாக இருக்கிறாங்க. நமக்கு சிலர் எப்படி நம்ம இஸ்ரேலும் கூட நமக்கு இவ்வளோ தூரம் போய் அந்த அழிக்க முடியல. இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய ஏவுகணை நம்ம அதை தடுத்து நிறுத்துகிற அளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இன்றைக்கி நாடே நம்மளை வியக்கக்கூடிய அளவில், பாராட்டக்கூடிய அளவில் இருக்குது. இது வெளிப்படையாக சொன்னால் கூட மன ரீதியில் நம்ம நாடு வல்லரசு ஆயிடக்கூடாதுங்கிறதுல நிறைய நாடு முயற்சி பண்ணுறாங்க. நம்முடைய கணிப்பில் இந்த பாகிஸ்தானையும் கூட சைனா தான் இயங்குதுன்னு தான் நாம் நினைக்கிறோம். ஆனால் அவங்க ஆயுதம் இல்லாமல் நமக்கு ஒன்றும் இங்கே வேலை நடக்கலை, அதை நம்முடைய இராணுவ சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. மோடி தான் இன்றைக்கி இந்த நாட்டில் இன்றைக்கி ஒரு பெரிய பிரதமர். ஏன்னா போன வீட்டிலலாம் நேரு இருக்கும்போதும் கூட, இந்திரா காந்தி இருக்கும்போதும் கூட சில இடங்களை நம்ம விட்டுட்டோம். அதை நம்ம பிடிக்க முடியல. இன்றைக்கி பிடிக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு இதாக இருக்குது. அது இந்து மணி கூட தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்குது. நமக்கு ஆக்பை காஷ்மீரை நம்ம நாட்டோட சேர்த்தணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். நிச்சயமாக மோடி பீரியடில் அது நடக்குன்னு தான் நாம் முழுமையாக நம்புகிறோம். இந்த நாடு பூரா இந்த மாதிரி ஆயிரக்கூடாதுங்கிறதுக்காக மோடி மேலே ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அது எல்லாம் சொல்லுவாங்க, இது எதிர்பார்த்தது தான். ஆனால் இன்றைக்கி மோடி இருக்கிறனால தான் இந்த நாடு இன்றைக்கி ஒரு பெரிய வலிமையாக இருக்குது. எல்லா நாடுகளும் பயந்துட்டு இருக்காங்க. நம்ம மோடியை கண்டு ஒரு பெரிய ஒரு பயம் இருக்குது. மோடி சிறப்பாக 1971 போரில் சார் பங்களாதேஷ் தனியாக பிரிக்கப்படுகிறது. அந்த பங்களாதேஷ் போரில் கிட்டத்தட்ட 93,000 பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் சரணடைகிறாங்க. அப்போ நினைச்சிருந்தா இந்திரா காந்தி அம்மையார் அந்த சரணடைந்த வீரர்களை வைத்தே இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் எடுத்திருக்கலாம். அதெல்லாம் பண்ணாமல் அவங்கள ஜெனரலாக விடுவிச்சிடுறாங்க. அது பெரிய வரலாற்று பிழை. அந்த பிழை பண்ணதெல்லாம் மறைச்சி இப்போ இந்திரா காந்தி அம்மையார் பயங்கர டெசிஷன் எடுத்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்திரா காந்தி ஒரு திறமையான பிரதமராக தான் இருந்தாங்க, அது ஒன்றும் நமக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அவங்க 2 விஷயத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி, ஒன்று நம்ம தமிழ்நாட்டில் கச்சத்தீவை கொடுத்தாங்க, அதை கொடுத்துருக்க வேண்டியதில்லை.
நம்ம நாட்டு சொந்தம், நம்ம ராஜாக்களுடைய இதில் சேதுபதி மகாராஜானுடைய இதில் இருந்தது. ரெண்டாவது வந்து 92 வீரர்கள் பாகிஸ்தானுடைய சிப்பாய்கள் வந்து சரணடைஞ்சிருக்காங்க. அப்போ பேச்சுவார்த்தை நடத்தியிருந்ததுன்னா நம்ம அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிக்கக்கூடிய காஷ்மீர் நம்ம வாங்கியிருக்க முடியும், அன்றைக்கி ஈஸியாக கொடுத்துருக்க முடியும். இவ்வளோ பெரிய இது இருந்திருக்காது. அது ரெண்டுமே வந்து அவங்க பெரிய பிழை தான் அவங்களுடைய வாழ்க்கையில். ஒரு தைரியமான பிரதமருங்கிறதுலாம் நம்ம ஒத்துக்க வேண்டிய விஷயந்தான். அது ரெண்டுமே வந்து எமர்ஜென்சி கொண்டு வந்தது சரி, இந்த மாதிரியான விஷயங்களுமே நமக்கு அவங்க பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம நினைக்க வேண்டியது. இப்போ காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் சார், இராணுவம், இந்திய இராணுவம் வந்து அதாவது கிரவுண்டில் வெற்றி பெற்றுட்டு வருவாங்க, அந்த டேபிளுக்கு வந்தால் காங்கிரஸ் வந்து அதை விட்டு கொடுத்துரும் அப்படிங்கிறது ஜென்ரல் கண்ணோட்டம். இந்தியன் ஆர்மி வின்ஸ் இந்த வார், பட் காங்கிரஸ் லூஸ் இந்த டேபிள் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். அது தொடர்ந்து உண்மையாக இருந்துட்டு வந்திருக்கு. அது இப்போ மாறி இருக்கு, அதை மோடி பீரியட்ல அதில் டோட்டலாக மாறி இருக்கு. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? என்னன்னா, காங்கிரஸில் வந்து வெளிநாட்டுக்கான ஒரு கைப்பாவியாக தான் இருந்திருக்காங்க அப்படி தான் நினைக்கிறோம். நிறைய வந்து ரஷ்யாவோ அந்த மாதிரி நாடுகள் சொல்லக்கூடியதெல்லாம் இவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நம்முடைய மோடி என்ன சொல்கிறாங்களோ அதை எல்லா நாடுமே கேட்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம மோடி உருவாக்கியிருக்கார். மோடி சொன்னால் சரி அப்படின்னு இன்னைக்கு உலக நாடுகள்லாம் பாராட்டக்கூடிய அளவில் மோடியினுடைய வளர்ச்சி, திறமை, தேசபக்தி, இது அவங்களோட தேசபக்தி இல்லை, அதுதான் அந்த பிரச்சனை. அதனால் யாராவது சொல்லிச்சுன்னா நாளைக்கு அவங்களுக்கு என்ன பின்னாடி காரியமாகணும் என்ன அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் பேசும்போது விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. மோடி அதை பற்றி கவலைப்பட எந்த விதமான பிரதிபலன் இல்லை. நம்ம நாடு வளர்ச்சி ஆகணும், அதுக்கான என்னெல்லாம் வேலை செஞ்சுருக்கோம். அதனால் யார் சொல்கிறது கேட்கணும் இல்லை, என்ன சரியாக நடக்கணுமோ அது நடக்கணும் அப்படி தான் அவர் நினைக்கிறாரு. அதனால தான் அந்த அவங்க நம்மளுடைய இந்திரா காந்தியினுடையக்கும் நம்மளுடைய மோடிக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகே சார். இந்து முன்னணி இப்போ மதுரையில் ஒரு திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தது. அதுக்கு ஏகப்பட்ட தடங்கல்கள், தமிழக அரசின் சார்பில் ஏகப்பட்ட தடங்கல் வந்தது. கடைசியில் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி மதுரை பெஞ்ச் வந்து பர்மிஷன் கொடுத்தது, 4 to 6 மணிக்குள்ளே நீங்கள் ஒரு 2 hours டைம் இதுக்குள்ளே நீங்கள் போராட்டம் பண்ணிக்கலான்னு. பட் அந்த குறுகிய காலகட்டத்தில், அதாவது 2 மணி நேரம் டைமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மிக திரளான கூட்டம் வந்து அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு. அதை எப்படி நீங்கள் பண்ணினீங்க, எப்படி ஒருங்கிணைத்தீங்க? பொதுவாக வந்து ஹிந்து முன்னணி 1900 அப்படி இந்த வருஷம் சொல்லிடுறேன். ஹிந்து முன்னணி 1980 ஆரம்பிச்சது. ஹிந்துக்களுக்காக வாதாட, போராட, பரிந்து பேச. இந்துக்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ நாமளாக தானாக போய் அவங்களுக்கு உதவி பண்ணணும், அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ கேட்கணும் அப்படின்னு அந்த அமைப்பை வீரத்துருவி ஐயா ராமகோபாலன் அவருடைய இதில் வந்து அவருடைய தலைமையில் அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது 80. காரணம், அன்னைக்கு வந்து ஆபாசத்தில் விஞ்சி நிற்பது சீதையா கண்ணகியா அப்படி பட்டிமன்றம் தெருவாரியாக போடுவாங்க, பட்டிமன்றம் நடத்துவாங்க. ராமாயண மகாபாரத்தை ரொம்ப கேவலம் பேசுவாங்க. இதை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இன்னும் சொல்ல போனால் சேலத்தில் ராமரையும் விநாயகரையும் செருப்பு மாலை போட்டுட்டு செருப்பால் அடித்து ஊர்வலம் நடத்தியிருக்காங்க. அங்கே இருக்க ஒரு இந்து வந்து கோர்ட்டு வழக்கு கொண்டுட்டு போகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய நீதிபதி என்ன கேள்வினா, ஒருத்தருக்குமே வந்து அதை பற்றி கண்டிக்கலை, உனக்கு என்னையா வந்தது அப்படின்னு அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டார். இதெல்லாம் யோசனை பண்ணி தான் வந்து மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும், கேட்கறக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தோடு தான் அந்த 80 இந்த அமைப்பு உருவாக்கி பல்வேறு சாதனைகள் பண்ணியிருக்கோம். குறிப்பாக வேலூரில் ஜலகண்டேஸ்வரர் அப்படி ஒரு இருக்குது. வேலூருக்கு ஒரு பழமொழி உண்டு, கோயில் இருக்குது சாமி இல்லை, ஆறு இருக்குது தண்ணி இல்லை, போலீஸ் இருக்குது பவர் இல்லை, இப்படி ஒரு பழமொழி இருக்குது. அப்போ இந்த ஹிந்துமணி ஆரம்பிச்சதுமே கோபால்ஜி அவர்கள் வந்து அந்த வேலூரில் சில பெரியவங்களெல்லாம் சந்தித்து ஒரு இந்த அமைப்பை பற்றியும் இந்துக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டு டிஸ்கஷன் பண்ணும்போது, ஆலோசனை பண்ணும்போது, இந்த கோயிலில் இருந்தக்கூடிய சிவலிங்கமானது முஸ்லீமுடைய படையெடுப்பில்
அதை எடுத்துகிட்டு போய் இடிச்சிடுவான்னு சொல்லி பயந்துட்டு அதை கொண்டு போய் ஒழிச்சு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஊரில் இருக்குது, அதை இங்கே கொண்டு வரணும் அப்படி அதை அவங்களாம் பெரியவங்களாம் சேர்ந்து பண்ணி அதை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரில் போய் பார்த்து பேசி அதை கொண்டு வந்து வச்சு இன்றைக்கி பெரிய லெவலில் இந்த கும்பாபிஷேகம்லாம் இப்போ சமயத்தில் நடந்தது. இன்றைக்கி லட்சக்கணக்கான மக்கள் வந்து இருக்காங்க. இது பெரிய இந்துனுடைய சாதனை தான் இருக்குது. திருவாரூரில் ஓடாத எத்தனை வருஷ காலம் அந்த மாதிரி அந்த சிவலிங்கம் ஒழித்து வைக்கப்பட்டிருக்கு? அது இந்த திப்பு சுல்தான் படையெடுப்பில் எனக்கு அந்த காலம் சரியா தெரியல. மிக நீண்ட காலமாக ஆமாம் ரொம்ப நீண்ட காலமாக இருந்து அது பல பேர் போராட்டம் பண்ணியிருக்காங்க. நம்முடைய வாரியாரெல்லாம் அது போராட்டம் பண்ணியிருக்காங்க. கிருபானந்த வாரியாரெல்லாம் அது போராட்டம் பண்ணியிருக்காங்க. அது சரியாக வரல. நம்ம இந்து மணி எடுத்து அது ஒரு பெரிய சாதனையாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஒரு பெரிய மக்கள் மத்தியில் எழுச்சி இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் அதுக்கான வழிபாடு நடத்திட்டு இருக்காங்க. இப்போ இந்த கோட்டையில் இருக்கிற ஈஸ்வரன் கோயில் சிவலிங்கம் இருக்குது, கொண்டு வந்துட்டோம். வெளியூரில் அதே சிவலிங்கம் வெளியில் ஒரு ஊரில் பூஜை பண்ணிட்டு இருந்ததை அந்த ஊர்காரர்கள்லாம் பேசி அவங்களுடைய சம்மதத்தோடு அங்கே கொண்டு வந்தால். அப்போ கொண்டு வரும்போது எம்ஜிஆர் முதலமைச்சர் கங்கப்பான ஒரு கலெக்டர் இருந்தார். அவர் ஒரு நல்ல ஆன்மீகவாதி, நல்ல ஓரளவுக்கு. அப்புறம் பின்னாடி அவங்க நம்ம செஞ்சவங்க கூட ஒரு ஆதரவு கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி வந்து தமிழ்நாட்டில் பொள்ளாச்சியில் ஒரு 1500 ஏக்கரால் இந்த பசு மாட்டை வெட்டணும். நாம் வந்து இந்துக்கள் வந்து பசுவை வந்து தெய்வமாக விளங்குறோம். 33 கோடி தேவர்கள் அந்த பஸ்ஸில் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு முயற்சி பண்ணி அதுக்கான சாமி வழிபாடு நடத்திட்டு இருக்கிறோம். அங்கே இந்த பசு வெட்டக்கூடிய ஒரு தொழிற்சாலை கொண்டு வந்து ஒரு 1500 ஏக்கர் இடம் வாங்கியிருந்தாங்க. அதை இந்து மணி வந்து எல்லா பக்கம் தகவல் சொல்லி அதை தடுத்து நிறுத்தியிருக்கு. அது இப்போ அங்கே இல்லை, அந்த தொழிற்சாலை நிறுத்தப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தை கன்னிமேரி மாவட்டம்னு மாற்றணும் அப்படி ஒரு முயற்சி பண்ணாங்க. அதை நம்ம தடுத்து நிறுத்தி அதை அப்படியே கன்னியாகுமரி மாவட்டமாக தான் அது இருக்குது. இது மாதிரி திண்டுக்கல்லில் வந்து காஞ்சிபுரம் மாவட்டமாக மாற்றணும் அப்படின்னு எம்ஜிஆர் முயற்சி பண்ணாங்க. அதுக்கு பெரிய போராட்டமெல்லாம் இந்துக்களை திரட்டி அதை வந்து தடுத்து நிறுத்தியிருக்கோம். இப்படி பல்வேறு நம்முடைய இந்து மணி ஆரம்பித்து இந்துக்களுக்காக இந்துக்களுடைய கோவிலுக்காக தடுத்து நிறுத்தியிருக்கோம். நிறையா கோவிலுடைய இடங்களெல்லாம் நிறையா மீட்டு கொடுத்துருக்குறோம். இப்படி பல்வேறு இதில் சாதனை பண்ணியிருக்கிறோம். இப்போ சமீப காலத்துங்களில் இந்த அரசாங்கம், இந்த திமுக அரசாங்கமானது முழுக்க இந்துக்களுக்கு மாத்திரம் விதமாக இருக்குது. இந்து கோவில் இடிக்கிறதாகட்டும், இந்துக்களுடைய பண்டிகை தடுக்கிறதாகட்டும், இப்படி பல்வேறு வகையில் இடைஞ்சல் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த சென்னிமலையில் அந்த பகுதியில் சுற்றி நிறைய மதமாற்றம்லாம் நடந்துகிட்ருக்குது. அங்கே இருக்கிறவங்க சில பேர் அதை கண்டிச்சிருக்காங்க. அங்கே இருக்க பாதிரியார்கள்லாம் சென்னிமலையினுடைய அடிவாரத்தில் ஒரு கூட்டம் போட்டு பப்ளிக்கில் அறிவிக்கிறான், இந்த சென்னிமலையை நாங்கள் கிறிஸ்துவ மலையாக மாற்றுவோன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. அங்கே எந்த கட்சி கண்டிக்கல இதை. அங்கே சில பேர் வந்து அங்கே சாமி போடுறவங்க இதை பார்த்துட்டு வந்து இந்து மணியர் சொல்கிறாங்க. அப்புறம் இந்து மணி அங்கே போய் பார்த்துட்டு மக்களுக்கு ஒரு அறைகோள் விடுறாங்க. இந்த மாதிரியான இந்த சென்னிமலை ஒரு மிகப்பெரிய சித்தர்கள் வாழ்ந்த பூமி, 24 தீர்த்தங்கள் இருக்கக்கூடியது. கனவுல சொல்லி மாட்டு வண்டி 2 மாட்டு வண்டி 320 படி மேலே ஏறி போனது. இன்றைக்கி மாட்டில் தான் தீர்த்தம் கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க. எவ்வளோ பிரசித்தி பெற்றது. கந்த சஷ்டி கவசம் அங்கே நிறைவேற்றின இடம் அந்த இடம். இந்த மலையை வந்து கிறிஸ்தவங்களைய மாற்றுறாங்க, இதை நாம் வேடிக்கை பார்க்கணுமான ஒரு அறைகோள் கொடுத்ததில் நாம் எதிர்பார்த்த ஏதோ ஒரு 1000-2000 பேர் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வருவோம்னு நினச்சாங்க. போலீஸினுடைய தடையெல்லாம் மீறி கிட்டத்தட்ட 50,000 மக்கள் அங்கே கூடினாங்க. அதுக்கு பின்னாடி தான் வர்றாங்க இந்த அமைச்சர்கள் மற்றவங்களாம் வந்து பார்க்குறாங்க. அது வரைக்கும் வந்து எந்த கட்சியும் கேட்கல. அது மாதிரி வந்து திருப்பரங்குன்றத்தில் மேலே வந்து தீபம் ஏற்றணும், அப்படி கார்த்திகை வந்து தீபம் ஏற்றணும்னு சொல்லி கோர்ட்டு சொல்லியிருக்குது. ஆனால் இந்த அரசாங்கமானது மேலே தீபம் ஏற்றக்கூடாதுன்னு தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டுகளும் ஹிந்து ஒன்று தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்குது. மேலே தீபம் ஏற்ற முடியாது, தீபம் ஏற்ற போனால் கைது பண்ணுவாங்க, கைது பண்ணி அனுப்பிச்சுடுவோம். இது தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. ஏதோ ஒரு காலகட்டத்தில் அங்கே வந்து ஒரு முஸ்லீம் போய் ஏதோ போயிருக்கா, அங்கே ஒரு பணம் புதைச்சிருக்காங்க. அதில் நிறையா இது இருக்குது. அந்த சிக்கந்தங்கிறவன் அங்கே இருக்கானா இல்லை வேற எங்கேயோ அந்த கோரிப்பாளத்தில், மதுரை கோரிப்பாளத்தில் தான் அவனுடைய அடக்கம் பண்ணான்னு சொல்கிறாங்க. அது பல்வேறு இது இருக்குது. நீங்கள் சொல்ல திருப்பரங்குன்றம் மலை, திருப்பரங்குன்றத்தில் வந்து மேலே வந்து இந்த பணத்தை புதைச்சிருக்காங்க. சரி, அது ஏதோ ரொம்ப நாள் நடந்துட்டு இருக்குது. சில பேர் போவாங்க, முஸ்லீம்லாம் போவாங்க, அங்கே ஏதோ தொழில் நடத்துவாங்க, இப்படி நடந்துட்டு இருக்குது. திடீர்னு ஒன்றாங்க மேலே போய் ஆடு வெட்டுவோம், கோழி வெட்டுவோம், அப்படி ஒரு அறிவு கொடுக்குறாங்க.
அங்கே மேலே காசி விஸ்வநாதர்னு அங்கே இருக்குது. அங்கே ஒரு தீர்த்தம் இருக்குது, காசிக்கு சமமான தீர்த்தம் மேலே இருக்குது. கீழே முருகன் கோயில் இருக்குது. லட்சக்கணக்கான பக்தர் போகிறாங்க. முருகர்களுடைய 6 படியில் முதல் பட வீடு. அப்போ அங்கே வந்து அங்கே இருக்கவங்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் போகிறாங்கன்னு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சுறாங்க. இந்த அரசாங்கமானது பெருசாக கண்டுக்கலை. குறிப்பாக இந்த திமுக கூட்டணி இருக்கக்கூடிய எம்பி மேலே நான் போய் அந்த இவங்களுக்கு ஆதரவு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் கூட கூட்டிகிட்டு போய் மேலே போய் பிரியாணி சாப்பிடக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க. நவாஸ்கனி எம்பி, ராமநாதபுரம் எம்பி, அதுபோக இன்னொரு எம்எல்ஏ, இவங்கெல்லாம் சேர்ந்து எல்லாம் திமுக கூட்டணியில் இருக்காங்க. அங்கே இருக்க மக்கள்லாம் வந்து இப்படியெல்லாம் நடக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த மட்டும் முறையிடும்போது அப்புறம் நாம் ஒரு போராட்டம் அறிவிக்கிறோம். அரசாங்கம் இதை எப்படியாவது தடை பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே சென்னிமலையில் ஒரு பெரிய எண்ணிக்கையில் வந்துட்டாங்க. அந்த மாதிரி இங்கே வந்துடுவாங்க, இதை வந்து தடுத்துடணும் அப்படின்னு யாரெல்லாம் வந்து இந்து முன்னணிலையும் பிஜேபிலையும் பொறுப்பாளர்கள் அங்கெல்லாம் வந்து வீட்டுக்காவல் வச்சுட்டாங்க, வெளியிலே விடலை. அப்போ அங்கே இருக்க சில அட்வொகேட்லாம் சேர்ந்து இந்து முன்னுடைய பொறுப்பாளர்லாம் சேர்ந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டில் வந்து அன்றைக்கி கரெக்டாக 4 மணிக்கு தீர்ப்பு வருது. 5லிருந்து 6க்குள்ளே 1 மணி நேரத்துக்குள்ள நீங்கள் நடத்தணும் அப்படி வந்து சொல்கிறாங்க. இந்த தீர்ப்பு சொல்லிடுச்சு. இந்த போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதாவது வர்றவங்கள சிறப்பு பேருந்து, திருப்பரங்குன்றம் சிறப்பு பேருந்துன்னு போட்டிருப்பாங்க. திருப்பரங்குன்றம் போகும், நாங்கள் யாராவது பஸ் ஸ்டாண்ட்லையோ அங்கே எங்கே இருக்கிறவங்க அந்த வண்டியில் ஏறினா நேராக வந்து மண்டபத்துக்கு போகும். ஏதோ ஒரு மண்டபம் போலீஸ் பிடிச்சி வச்சுருப்பாங்க. இவங்களெல்லாம் இறக்கி கொண்டு போய் மண்டபத்தில் அடைச்சி வச்சுருவோம். இவ்வளோ டெக்னிக்கலாக வந்து இது பண்ணாங்க. கோர்ட் 2வது நமக்கு இடத்தை தள்ளி ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி தான் வந்து நீங்கள் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்குற, அங்கே கொடுக்கல. இந்த செய்தி 1 மணி நேரத்தில் மக்கள் செய்தி போகுது, இடம் வேற இடம், அது செய்தி போகுது. நாமெல்லாம் எதிர்பார்க்காத அளவு பொது ஜனங்கள் வந்துட்டாங்க. எந்த பொறுப்பாளரையும் பூரா அங்கங்கே பிடிச்சி வச்சுட்டாங்க. வீட்டுக்காவல் எங்கேயும் வரக்கூடாதுங்கிறாங்க. எங்கேயாவது மீறி ரயில்வே ஸ்டேஷன் இங்கெல்லாம் இருந்ததுன்னா பஸ்ஸில் கூட்டிகிட்டு போய் எங்கெங்கே அடைச்சி வச்சிடுறாங்க. அதை மீறி வந்தது இந்துவனுடைய வரலாற்றில் இது ஒரு பெரிய சாதனையாக தான் நம்ம நினைக்கிறோம். திருப்பரங்குன்றம் பிரச்சனை கையில் எடுத்தது இந்து முன்னணி பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய வரலாற்று சாதனை. பெரிய வரலாற்று சாதனை. நாமளே எதிர்பார்க்கல இவ்வளவு ஜனங்களுக்கு வந்துருச்சாங்கன்னா, இந்துக்கள்கிட்ட ஒரு பெரிய விழிப்புணர்வு வந்திருக்கா நாம் சொல்றோம். ஜனங்க தான், பொது ஜனங்க வந்திருக்காங்க. ஏதோ ஏகல் சேர்ந்த வந்திருக்காங்க, பிஜேபி சேர்ந்த வந்திருக்காங்க, அப்படியெல்லாம் இல்லை. பொதுமக்கள் வந்து பல எண்ணிக்கையில் வந்து நம்ம வந்திருக்காங்க. அதனால் மக்கள்கிட்ட ஒரு பெரிய விழிப்புணர்வு வந்திருக்குது. அப்படிங்கிறனால இந்த கோயிலுக்கெல்லாம் வந்து இப்படியெல்லாம் இந்த அரசாங்கம் இடைஞ்சல் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் வந்து இந்த ஜூன் 22ஆம் தேதி முருக பக்தனுடைய மாநாடு மதுரையில் நடத்துறது அப்படி ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மளுடைய கணக்கில் இப்போ வந்து எல்லா பக்கம் டூர் பண்ணி போனதில் 5 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க வருவாங்க அப்படி எதிர்பார்க்குறோம். அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்குது. நிறைய முருக பக்தர்கள்லாம் அவங்களா வர்றதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்குது. எல்லாருமே நாங்கள் வர்றோம் அப்படி சொல்கிறாங்க. அதேமாதிரி ஊபியினுடைய முதலமைச்சர் யோகி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்முடைய ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர் வர்றதுக்கான முயற்சி நடந்துகிட்ருக்குது. நாங்கள் அவங்கெல்லாம் வருவாங்க, அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்குது. ஒரு மிகப்பெரிய மாநாடு நடக்கிறதா இருக்கும். இப்போ இந்த திருப்பூரில் சார், திருப்பூர் பல்லடம் ஏரியாவில் கடந்த 2 வருடங்களாக பார்த்தீங்கன்னா தனியாக தங்கி இருக்கிற தோட்டத்தில் இருக்கிற வயதான தம்பதியினர் தாக்கி கொலை செய்து அது நகைக்காகவா இல்லையா அப்படிங்கிறது நிறைய கொலைகள் நடந்தது. அது இது வரைக்கும் தொடர்ந்து வந்து எதையுமே போலீஸ் கண்டுபிடிக்கல. ஒன்று இது வந்து இந்த பங்களாதேஷ்ல குடியேறியவர்கள் இந்த மாதிரி இல்லீகலா வந்து இல்லீகல் மைக்ரன்ஸ் தான் இதுல இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது. அது உண்மை. இதை 2 குணமே எடுத்துக்கலாம். ஒன்று வந்து இந்த பங்களாதேஷ் முஸ்லீம்ஸ் வந்து பொதுவாக இங்கே தொழில் செய்கிறவங்கெல்லாம் அந்த கம்பெனி இந்த மாதிரி வச்சுருங்க எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா, முஸ்லீம் இந்துன்னு பார்க்கறது இல்லை. அவங்க பொதுவாக நார்த் இண்டியன், வட மாநிலத்துக்காரரு, இந்திக்காரரு அப்படி தான் வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார். ஒரு ஓட்டை
மப்பட், அதாவது என்ன சொல்லுவோம், சாதாரண வார்த்தையில் டஞ்சனக்கு வண்டி அப்படின்னு சொல்லுவோம். அதில் நேராக வந்து மார்க்கெட்டுக்கு வருவார், கொஞ்சம் கத்திரிக்காய் மிளகாய் இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் ரோட்டில் வந்து ஸ்டாக் விரித்து ரோட்டில் போட்டு வியாபாரம் பண்ணுவார். அப்போ அங்கே இருக்கிற மக்கள்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஒரு சாதாரண ஏதோ வியாபாரி ஏதோ பொழப்புத்தனத்துக்காக பண்ணுறாரு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இருந்தாலும் பங்களாதேஷை சேர்ந்தவர், பங்களாதேஷ்லேருந்து நிறைய பேர்த்து இங்கே கொண்டு வந்திருக்கார். அவர் கைது பண்ணி அதுக்கு பின்னாடி தான் வந்து தெரியுது பங்களாதேஷ் சேர்ந்தவங்க இவர் ஏஜெண்டாக இருந்து நிறைய பேர்த்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்படி இது மாதிரி நிறைய இருக்காங்க. உதாரணத்துக்காக நம்ம சொல்கிறோம். இப்போ சமயத்தில் பெருந்துறையில் பிடிச்சாங்க. இது மாதிரி நாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்டிங்லேயும் நான் சொல்கிறது, பங்களாதேஷ் சேர்ந்தவங்க முஸ்லீம்கள் நிறைய இருக்கிறாங்க. குறிப்பாக திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த பகுதியெல்லாம் இருக்கிறாங்க. எல்லா இதுலேயும் இருக்காங்க. இவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. பயங்கரவாதியாக இருப்பான். ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு 100 பேர் சேர்ந்து துப்பாக்கி ரோட்டுக்கு வந்தாங்கன்னா இங்கே இருக்க காவல்துறை ஒன்றும் பண்ண முடியாது. ஈஸியாக எப்போ வந்து இப்போ அங்கே இதில் நடந்ததோ, காஷ்மீரில் பகல்காம் இதில் நடந்ததோ, அது மாதிரி ஒரு 100 பேர் துப்பாக்கிட்டு வந்தால் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி தொடர்ந்து நம்ம இதை சொல்லிகிட்டு இருக்கோம். என்ன வந்து போலீஸ் வந்து அசால்ட்டாக தான் இருக்காங்க. மத்திய சர்க்காரினுடைய போலீஸ் வந்தால் தான், என்ஐ வந்தால் இந்த மாதிரியான ஆட்கள் வர்றவங்க தான் வந்து இதை கண்டுபிடிக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய உளவுத்துறை சரியில்லை. இது நாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்க ஒன்று. ரெண்டாவது, இவங்க சரியான குற்றவாளி பிடிக்கிறது இல்லை. இந்த பெருந்தரில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அதில் வந்து தப்பான ஆளை பிடிச்சி கேஸ் போட்டுட்டாங்க. அதனுடைய விளைவு தான் இது. என்ன சொல்ல போனால், இங்கே பல்லடத்து பக்கத்தில் ஒரே குடும்பம் சேர்ந்தவங்கள கொள்கிறாங்க. காரணம் போதை. தண்ணி போடாதுன்னு சொன்னால் இவனை போதையில் தான் போய் பண்ணியிருக்காங்க. நிறைய போதை பொருள் தமிழ்நாட்டில் நிறைய நடக்குது. இது ஒரு பக்கம். இதே திருப்பூர் பக்கம் அந்த பல்லடத்துலேருந்து இன்னும் வந்து பொங்கலூர் ஒன்றியத்தில் தோட்டசாலையில் அது மாதிரி 3 வருத்த பையன், அப்பா, அம்மா 3 வருஷம் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒன்று கண்டுபிடிக்கல. இது வந்து உளவுத்துறை வந்து சரியில்லைன்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஒருத்தன் வந்து ஒரு வழக்கு இருக்குது, 2 கேஸ் 3 கேஸ் இருக்குது அப்படின்னா அவன் எந்த ஊரில் இருக்கான், எங்கே வேலை செய்கிறான், இதெல்லாம் கண்காணிக்கணும். போலீஸ் புகுந்து போகணும். எப்போ ஒரு நேரத்தில் நடந்ததோ ரெண்டாவது அவன் கண்காணிக்கணும். இந்த குற்றவாளியிலேயே இந்த காவல்துறை சில இடங்களில் சும்மா இருந்தால் விடுறதில்லை. நீ கஞ்சா வையே, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு போலீஸே தூண்டி விடுறாங்க தான் நமக்கு வர்ற செய்திகள். அதனால் உளவுத்துறை வந்து நமக்கு சரியில்லை. யாரெல்லாம் வழக்கில் 4 கேஸ் 5 கேஸ் இருக்குது. நிறைய வந்து ஒருத்தன் பிடிச்சானா என்கவுண்டருங்கிறான், 7 கேஸ் இருந்தது, 5 மர்டர் கேஸு, 5 இது இருந்தது, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ வந்து உளவுத்துறை சரியில்லைன்னு தான் நமக்கு தெரியும். சார், கோவை பகுதியில் சார் இந்த கல்லூரி, அது குறிப்பாக அந்த கல்லூரி அதிகமாக இருக்கிற ஏரியா கோவை பகுதிகள். இந்த கோவை பகுதிகளில் அந்த மாணவர்களை மையப்படுத்தி நிறைய போதைப் பொருட்கள் வந்து புழக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கீங்க, ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருக்கீங்க. அது வந்து அதுதான் வந்து ஒரு சில குற்றங்களுக்கு பின்னணியாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கு இதுவரை நம் தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எதுவுமே எடுக்கலை. ஒன்று. இன்னொன்று, ஒரு சில சமுதாயத்தினர் வந்து ஒரு சில தொழில் ஆக்கிரமிச்சுட்டு அந்த தொழில் வந்து அது நிறைய ஒரு குளறுபடிகளை பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் வந்து நம்ம இந்து முன்னணி அதை சால்வ் பண்றதுக்கு ஏதாவது பண்ணியிருக்காங்க? நீங்க என்ன சொல்லிட்டீங்க, இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம குரல் கொடுக்குறோன்னு. நாம பல்வேறு வகையில் தடுக்கிறதுக்கான நிறைய பயிற்சி முகாம், இது மாதிரி குழந்தையெல்லாம் எப்படி வளரணும் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு தனியாக நடத்திட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு தொடர்ந்து நம்ம சொல்லணும்னா, அரசாங்கம் வந்து அதில் இருக்கக்கூடிய ஆட்களே தப்பு பண்ணுறவங்களா இருக்காங்க. போதைப் பொருளை விற்கக்கூடியவன் சர்வதேச அளவில் விற்கக்கூடிய ஆள் திமுக நன்றாக இருக்கிறான், முதலமைச்சரோட படம் எடுக்கிறான், துணை முதலமைச்சரோட படம் எடுத்துக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவன் என்ன சாப்பர் சாதிக்கா, அது மாதிரி நிறைய ஆள் இருக்கான். இந்த இப்போ ஏதோ கல்லூரியில் போய் ஒரு இது பண்ணுறான், அவன் நிறைய பெண்களோட தொடர்பில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் 6 மாதம் திமுக இருக்கான். அப்போ அரசியலினுடைய பின்புலம், நாளைக்கு அதிமுக வந்து அங்கே வச்சு அங்கே சேர்ந்துக்குவானுங்க. அரசியல் பின்புலத்தோட இந்த போதைப் பொருள் இருக்கவங்க இருக்கிறாங்க. அதனால் இந்த போலீஸ் வந்து பண்ண முடியாது. போலீஸ்க்கு முழு அதிகாரம் கொடுத்ததுன்னா இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். எல்லா போலீஸ்க்கும் எங்கெல்லாம் கஞ்சா விற்குதா, அவனி விற்குதா, இப்போ சாக்லேட் மாதிரி வருதா, 100 வகையான போதைப் பொருள் இருக்குங்கிறாங்க. இன்னும் ஸ்டாப் மாதிரி வருதா, அவன் அப்படியே வாங்கி வாயில் அடக்கி வச்சுக்கிறானா. இப்படி பல்வேறு வகையில் இருக்கிறதெல்லாம் காவல்துறைக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை. அரசாங்கம் அவனுக்கு எம்எல்ஏவோ யாரோ ஒருத்தர் சப்போர்ட் இருக்குது, அதனால் அவங்க வந்து இல்லை மீறி நல்லா நடவடிக்கை இருக்குதுன்னா ஒன்று அந்த ஆள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க.
ஒரு ஊருக்கு வரோன்னா எல்லாம் இப்போ இன்றைக்கெல்லாம் 50 லட்சம் 1 கோடி, இப்போ ஒரு எஸ்பி வரோன்னா 1 கோடி கொடுத்தா அந்த ஊருக்கு வரலாம். அப்போ அந்த 1 கோடி எடுக்கணுமில்ல, 1 கோடிக்கு ஒரு 5 கோடி எடுக்கணுமில்ல. அப்பப்போ அங்கங்கே அந்த டிஎஸ்பி எவ்வளோ கொண்டு கொடுக்கறது, இன்ஸ்பெக்டர் எவ்வளோ கொடுக்கறது, இப்படி ஒரு கணக்கு வச்சுருக்கான். அப்போ இன்ஸ்பெக்டர் எங்கேருந்து வருவான் பணம்? அப்போ இது மாதிரியான இந்த போதைப் பொருள், இது மாதிரியான ஆட்கள் அவங்க வாங்கி தான் இங்கே கொண்டு போய் சேர்த்த முடியும். கீழேருந்து சாதாரண கான்ஸ்டேபிள்லேருந்து எல்லா எஸ்பி வரைக்கும் நீங்கள் போகுது. இப்படி தான் தகவல் வந்துட்டுருக்குது. எல்லா ஏரியா அப்படி இருக்க மாட்டாங்க, சில பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க கரெக்டாக இருக்க முடியாது, அவங்களுக்கு ஏதாவது வேறு இடத்துல அனுப்பிச்சுட்ருவாங்க, சட்டம் ஒழுங்காக அந்த மாதிரி அண்ணன் வச்சுருக்க மாட்டாங்க. அதனால் இந்த அரசாங்கம் இந்த போதைப் பொருளை இது பண்ணுறதுக்கு அரசாங்கத்தினுடைய ஆதரவோடு தான் நடக்குது அப்படி நான் சொல்கிறோம். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார், லவ் ஜிஹாத் இது வந்து ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. இந்த லவ் ஜிஹாத்துக்கு இந்து முன்னணி எப்படி என்னென்ன ஒரு சொல்யூஷன்ஸ் கொடுக்குது? மக்கள்கிட்ட விழிப்புணர்வு தான் கொண்டு போயிட்டுருக்கோம். நிறைய இதுக்காக புக்கெல்லாம் போட்டிருக்கோம். கேரளாவிலலாம் எத்தனை பெண்கள் காணாமல் போயிருக்காங்க, அங்கே பல போலீஸ் அதிகாரினுடைய பெண்கள்லாம் காணாமல் போயிருக்காங்க, கோர்ட்டு கண்டிச்சிருக்குது. இந்த விஷயமெல்லாம் எடுத்து ஒரு புக்கு போட்டிருக்கோம். தமிழ்நாட்டில் பக்கத்தில் தாராபுரம் ஒரு இன்ஸ்பெக்டருடைய 2 பொண்ணு அவருக்கு, ஒரு பொண்ணை முஸ்லீம் கூட்டிகிட்டு போயிட்டான். அவர் வந்து ஏதோ பேசியிருக்காரு, கடைசியில் மனசு உடைஞ்சு தற்கொலை பண்ணிட்டார் இன்ஸ்பெக்டர் தாராபுரத்தில். பொள்ளாச்சியில் அதே மாதிரி ஒரு பொண்ணை கூட்டிட்டு போய் அவங்க 2 பேருமே வந்து அம்மா அப்பா 2 பேருமே சூசைட் பண்ணிட்டாங்க. இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இந்த மாதிரி லவ் ஜிஹாத் பிளான் பண்ணுறாங்க. திருப்பூரில் ஒரு பெரிய ஃபேமிலி கிட்டத்தட்ட ஒரு 7-8 கோடி ரூபா கல்யாணத்துக்கு செலவு பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருந்தார். சாதாரண அந்த பொண்ணுக்கு வந்து திருப்பூர்லேருந்து தனுஷி கோயம்புத்தூருக்கு காரில் தானே அனுப்புவேன், காலேஜுக்கு போயிட்டு வரும். கோயம்புத்தூரில் இருக்க ஒரு முஸ்லீம்ஸ் பையன், சாதாரண பையன், அவன் இந்த கஞ்சாவில் இந்த மாதிரி செட்டோட இருக்கக்கூடிய பையன் கூட்டிகிட்டு போயிட்டான். அவனை மீட்கிறதுக்காக இன்னெல்லாம் பண்ணாங்க. அப்போ துபாய் போயிட்டான், அங்கே துபாயெல்லாம் போய் பார்த்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் மீட்க முடியல அந்த பிள்ளைய. அப்போ ஒரு பிளான் பண்ணி இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு. இது பரவாயில்ல, இப்படி நிறைய இருக்குது, ஆயிரக்கணக்கில் தமிழ்நாட்டில் சொல்லலாம், கேரளாவில் அதோட அதிகமாக இருக்கும். இது மாதிரி பல்வேறு ஊர்களில் திட்டமிட்டு லவ் ஜிஹாத் அது பண்ணுறாங்க. அவங்க பிளானை வந்து என்னென்னா ஜாதி வேறே ரேட் வச்சுருக்கான். ஒரு பையனுக்கு வந்து பல்வேறு சௌகரியங்கள் பண்ணி கொடுப்பாங்க, நல்லா பைக் வாங்கி கொடுப்பான், நல்லா வீடு வாடகைக்கு எடுத்து கொடுப்பான். என்ன ஜாதியில் வந்துன்னா இவ்வளோ அமௌண்ட் 2 லட்சம் 3 லட்சம் அவனுக்கு கொடுத்துருவான். அவன் அதோட அந்த பிள்ளையை பற்றி கவலைப்பட மாட்டான். அப்படி கொண்டுட்டு வந்து குடும்பத்தை வாழ்க்கையை வந்து நிம்மதியாக இருப்பான்னு இருக்க மாட்டான். இவங்க நிறைய பேர் போனவர் அனுபவிச்சுட்டு வர்றாங்க. திருப்பூர்லேயே ஒரு பொண்ணு வந்து குழந்தையெல்லாம் இதான பிறகு என்னால் அவனுங்க இருக்க முடியாதுங்க, வேற ஆள் குத்து போடுவானாட்டுருக்குன்னு சொல்லி வந்து நம்மகிட்ட முறையிடுறாங்க. இப்படி நிறைய இருக்குது. அதனால் இது வந்து ஒரு திட்டமிட்டு செய்யக்கூடிய செய்தி. நாம் விழிப்புணர்வுக்காக நிறைய புக்கெல்லாம் போட்டு எங்கெல்லாம் என்னென்ன நடக்குது அப்படிங்கிற விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். இன்னும் 10